iQOO Neo 9 Pro நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோ இதுக்கு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான ரீசன் கண்டிப்பாக அதோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். நான் யூஸ் பண்ண வரைக்கும் இப்பயும் நான் சொல்கிறேன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிங்காகவே இருக்குது. ஆனால் அதே சமயம் குறையும் கண்டிப்பாக ஃபோனில் இருக்க தான் செய்யுது. இதுல என்ன குறையெல்லாம் இருக்குன்றத வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பல பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தனித்தனியாக கேமரா பம்ப் இருக்கிற மாதிரி என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. பேக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது பிளாக் கலர் இருக்கு. இது கிளாஸ் பாடியாக வந்து கொடுத்துட்டாங்க. அதுவே வந்து வீகன் லெதர் டைப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டியூவல் டோன்ல இருக்கிற மாதிரி இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. பட் இது வந்து கிளாஸா இருக்கனால அந்த ஒரு பிரீமியமான ஃபீலை கொடுக்க தான் செய்யுது. இந்த ஏஜி கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர்ஸ்லாம் வச்சாலும் கூட ஸ்மெட்ஜஸ்லாம் சுத்தமா படவே இல்லை. நைட் டைம்ல ஸ்டார்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி வந்து லைட்டா ஜிகுனா மின்ற மாதிரியான ஒரு ஃபீல்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் ஒன்றும் புதுசு கிடையாது. கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் 7.99 mm, வெயிட் வந்து 196 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதையும் தாண்டி பெசல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம மினிமமா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் இல்லாம டாப் அண்ட் பாட்டம்லயுமே. இதனால பார்க்கிறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளேவும் கிடைக்குது. கையில ஹோல்டு பண்றதுக்கு அடக்கமா இருக்கிற ஒரு ஃபீலுமே இருக்கு. அதே சமயம் பேக் சைட்ல ஷார்ப்பான எஜஸா இல்லாம இந்த மாதிரி கர்வா கொடுத்தது ஒரு பிளஸ் பாயிண்டா தோணுது. பட் இது கிளாஸ் அப்படின்றனால பார்க்கிறதுக்கு மேட் ஃபினிஷ்ல இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு. வலிக்கிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. சப்போஸ் வீகன் லெதர் டைப் வாங்குனீங்க அப்படின்னா அது வலுக்காம கொஞ்சம் கிரிப்பா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். பட் எப்படி நம்ம கேஸ் தான் போட்டு யூஸ் பண்ண போறோம் அப்படின்றனால அதை பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதை விட லோ பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பல மொபைல்ல IP68 ரேட்டிங் இப்போ கொடுத்துட்டு வராங்க. பட் இதுல IP54 தான் கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஒரு சின்ன குறை தான். ஸோ தெரியாம தண்ணி எல்லாம் பட்டுருது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்றதுக்கு இது ஓகேவா இருக்கும். ஓகே, மொபைலோட ஓவரால் டிசைனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலும் ஓவரால் டிசைன் டீசென்ட்டா இருக்கு. பிரீமியமா இருக்கிற ஃபீலும் கொடுக்குது. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.78 inch 1.5K AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டும். இந்த இடத்துல ஸ்மார்ட் ஸ்விட்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது LPTO டெக்னாலஜில ஒர்க் ஆகுறனால 1 Hzல இருந்து 120 Hz வரைக்குமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க. நான் செக் பண்ண வரைக்கும் 1 Hz 30, 36, 60, 90, 120 இந்த மாதிரி வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. இதனால பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு சில செலக்டிவ் கேம் COD ஜங்ஷன் இம்பாக்ட்லாம் விளையாடுறீங்க அப்படின்னா 144 Hzல விளையாடுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. விளையாடும் போது நல்லாவே ஒரு ஸ்மூத்தான ஃபீலுமே வந்து கொடுத்தது. PWM டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் 2160 Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நைட் டைம்ல எல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது கண்ணுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷனா இருக்கும். ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் சென்சேஷன் அப் அப்படின்ற ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல அந்த கொரில்லா கிளாஸ் வந்து போடல. பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 3000 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர் நான் அதிகமாக வெளியில தான் ப்ரோ இருப்பேன், அந்த நேரத்தில் டிஸ்பிளே நல்லா தெரியணும் அப்படின்னா டைரக்ட் சன்லைட்ல கூட பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட விசிபிலிட்டி பெட்டரா இருக்கு. டிஸ்பிளேல எனேபிள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா எனேபிள் டிஸ்பிளே எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு. அதுல இந்த விர்ச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி MEMC அண்ட் சூப்பர் ரெசல்யூஷன் ஆப்ஷன் இருக்கு. இதையும் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வீடியோ இன்னும் கொஞ்சம் கலர் பூஸ்ட் பண்ணி நல்லா ஸ்மூத்தாகவும் கிளியராகவும் இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்கும். ஓவரால் டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு டீப்பான பிளாக், நல்ல டைனமிக் ரேஞ்ச், HDR கண்டென்ட்லாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. பிரைட்னஸ் லெவலுமே நல்லா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே பெருசா குறை சொல்ற மாதிரி எதுவுமே இல்ல. செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்டா அன்லாக் ஆகுது. என்ன ஒன்று இந்த பிளேஸ்மெண்ட் ரொம்ப கீழே இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் மேலே கொடுத்தாங்க அப்படின்னா கையில எடுத்து அன்லாக் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லோ லைட்டா இருந்தாலும் கூட நல்லாவே குயிக்கா அன்லாக் ஆகுது. பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. SD கார்டு எதுவும் போட முடியாது. 5G பேண்டை பொறுத்த வரைக்கும் 11 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மைக்கு, சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. பட் டால்பி அட்மோஸ் மிஸ் ஆகிறது ஒரு சின்ன குறையா இருக்கு. ப்ரோ என் போன்ல இருக்கு, நான் பெருசாலாம் எனேபிள் பண்ணதுல வித்தியாசமும் தெரியலன்னு நினைக்கிறவங்க யூடியூப்ல போயிட்டு இந்த புல்லட் சாங்கை மட்டும் போட்டு பிளே பண்ணி பாருங்க. எனேபிள் பண்ணிட்டும் பண்ணாமையும் பாருங்க. அந்த எஃபெக்ட் ரியலாவே டிஃபரெண்டா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. டால்பி அட்மோஸ் ஒர்க் ஆகுதுன்றதே அதை வச்சுதான் என்னால கிளியரா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இதுல இல்ல ஒரு சின்ன குறையா இருக்கு. மற்றபடி சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் லவுடராகவும் இருக்கு, ஸ்டீரியோ எஃபெக்ட்ல நல்லாவும்
உங்களுக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் ஐஆர் பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிவி ஏசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ஓஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபன் டச் ஓஎஸ் 14 ஆண்ட்ராய்டு 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக சொல்லக்கூடிய அப்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னுமே இந்த ரியல்மி ஓப்போல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹாட் கேம்ஸ் ஹாட் ஆப்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. பட் அதை வந்து இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் அதை தாண்டி இந்த நெட்ஃபிளிக்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஸ் தேவையில்லாம கொடுத்துருக்காங்க. வேணா நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பியூரா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். பர்ஃபார்மன்ஸ் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார், அமேசான் பிளிப்கார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா மொபைலுக்கும் சரி கேஜெட்ஸுக்கும் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும். அதெல்லாம் என்ன ஆஃபர் பெஸ்டா இருக்கு அப்படின்றத நம்மளோட டெலிகிராம் சேனல் லவுட் பஜார்ல ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க, ஆஃபர்ஸ் என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கேமராக்கு முன்னாடி பேசுறதுக்கான ஒரு சின்ன ரீசனுமே இருக்கு. ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஓன் சிப் கியூ ஒன்னுமே யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமே இருக்கு. எல்லாமே இருக்கேப்பா. கேமிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டோட்டலா கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது எந்த இடத்துலயும் பெருசா லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்ல. கேமருக்கு ஒரு சூட்டபிளா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்க ஹை கிராபிக்ஸ்ல வச்சு கேம் பிளே பண்ணாலும் கூட நல்லாவே இருக்கு. மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது பெரிய லெவல்ல லாக் இல்ல. ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு வரும்போது பெருசா ஹீட் ஆகிற மாதிரி பயங்கர சூடா இருக்கிற மாதிரியான ஃபீல் எந்த இடத்துலயும் இல்ல. பட் லைட்டா என்னால வந்து வார்மா ஃபீல் பண்ண முடிஞ்சது. பட் அது வந்து ஹீட்டிங் இஷ்யூவா நம்ம எடுத்துக்க முடியாது. லைட்டா வார்ம் ஆகுது. இதனால போன் ஹேங் ஆகிற மாதிரியோ இல்ல கேம்ல வந்து லாக் இருக்கிற மாதிரியான ஃபீல் எந்த இடத்துலயுமே இல்ல. அண்ட் நம்ம கேம் பிளே பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு மொபைல் பாத்தீங்க அப்படின்னா 12GB RAM LPDDR5X RAM டைப் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்க அப்படின்னா UFS 4.0 வருது. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்க்கு வந்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.45 வருது. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் நீங்க பார்க்கலாம். அண்ட் அதே சமயம் வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமமே 1080p 30 fps தான் வர மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்சுக்கு கண்டிப்பா 1080p 60 fps வரைக்குமே வந்து கொடுத்திருக்கலாம். பட் இதுல 1080p 30 fps தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. அது ஒரு குறையா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பேக் சைட் கேமரா செட்டப் வந்தோம் அப்படின்னா 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா அப்பச்சர் வேல்யூ 1.88 வருது. சோனியோட IMX 920 சென்சார் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல OIS அண்ட் EIS சப்போர்ட்டோட வந்து கொடுத்திருக்காங்க. சோ போட்டோஸ்லாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது பெருசா ஷேக்கிங்கே இல்லாம பெட்டரான போட்டோ அவுட்புட் கிடைக்குது. வைட் ஆங்கிள் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 8 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. மெயினோட கம்பேர் பண்ணி பார்த்தா எந்த அளவுக்கு வைட் கிடைக்குது அப்படின்றது நீங்க வந்து தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 8K 30 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. பட் அதுல இந்த OIS வந்து ஒர்க் ஆகாது. சோ ஸ்டேபிளான வீடியோ உங்களுக்கு கிடைக்காது. அதே சமயம் நீங்க 1080p 60 fps இல்ல 30 fps ல எடுக்கலாம். மேக்ஸிமம் 4K 30 fps இல்ல 60 fps ல எடுக்க முடியும். இதுல OIS அண்ட் EIS ரெண்டுமே ஒர்க் ஆகுற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு வீடியோ சாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு வரும்போது பர்ஃபார்மன்ஸ்ல இருந்த ஹைப் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கேமரால பெரிய லெவல்ல இருக்கிற மாதிரி வந்து தெரியல. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா ஆவரேஜா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. வீடியோ சைடுமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரால 1080p 30 fps தான் வந்து கொடுத்திருக்காங்க. போட்டோலயுமே ஓவராலா வந்து இந்த பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், அதாவது பியூட்டி மோட் இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா பெட்டரா இருக்குமோன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சோ பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு ஹைலைட்டா தோணுதோ அதே அளவுக்கு வந்து கேமராவை என்னால வந்து சொல்ல முடியல. சோ ஓவராலா அதுக்குன்னு கேவலமா இருக்குன்னு சொல்லிட முடியாது. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் பெஸ்டா இருக்கிற ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 5160 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 120 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்லயே வந்து கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 0 to 100% சார்ஜ் பண்றதுக்கு 27 ல இருந்து 28 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்குது. பிராண்ட் 1000 சொன்னாலும் லைவா நான் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 நிமிஷம் தான் ஆச்சு. 0 to 50% சார்ஜ் ஆக வெறும் 13 நிமிஷம் தான் ஆச்சு. 70% சார்ஜ் ஆகிறதுக்கு 20 நிமிஷமும் 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 30 நிமிஷத்துல ஆயிருச்சு. ரியலாவே சொல்லணும்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்கறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் நிறைய பேர் ப்ரோ நீங்க ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்றீங்க, நாங்க லைவா போட்டா வர மாட்டேங்குதுன்னு சொல்றீங்க. அதுக்கு 2 காரணம் இருக்கும். ஒன்னு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னாலும் ஸ்லோவா தான் சார்ஜ் ஆகும். ரெண்டாவது செப்பரேட்டா பேட்டரியில போய் பாத்தீங்க அப்படின்னாலே ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் எனேபிள் பண்ற மாதிரி இருக்கும். அது எனேபிள் பண்ணுங்க அப்படின்னா தான் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும்னு எதிர்பார்க்கறவங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அண்ட் பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் யூஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல 1 டேக்கான பேட்டரி லைஃப் வந்து தாராளமா கிடைக்குது. எனக்கு குறையா இருக்கிற விஷயம் டிசைன் அந்த ஒரே மாதிரி இருக்கிற ஃபீல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். எல்லாரும் கேஸ் தானே போட்டு யூஸ் பண்ண போறோம்னு நினைக்கிறவங்க பெருசா எடுத்துக்க தேவையில்லை. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். இல்ல 2x டெலிபோட்டோ கேமரா அந்த மாதிரி கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். ஓவரால் இந்த கேமரா வைஸே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும்
இருக்கும். IP68 67 இப்போ நிறைய ஃபோன்ல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல மிஸ் ஆகுறது ஒரு சின்ன குறையா இருக்கிற மாதிரி இருக்கு. NFC பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதை தவிர ஹைலைட்டா இருக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். நான் கேமர் ப்ரோ பர்ஃபார்மன்ஸுக்காக ஒரு டிவைஸ் பாக்குறேன் அப்படின்னாலுமே இதை நீங்க சூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேயோட குவாலிட்டி வைஸ்மே பெட்டரா இருக்கு. மெயின் கேமரா பாத்தீங்கன்னா ஓவராலா பெஸ்டா இருக்கிற ஃபீல் இருக்கு. ஸ்டெபிலைசேஷனுமே நல்லா இருக்கு. பேட்டரி லைஃப்மே பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்திருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு ஆஃபரும் இல்லாம இப்ப லைவா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. அதுவே 12GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட வாங்குறீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, நான் கேமர் ப்ரோ எனக்கு கொஞ்சம் ஆல்ரவுண்டரா ஒரு பெஸ்ட் மொபைலா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூட்டபிளான மொபைலா இருக்கும். ஆல்மோஸ்ட் இதே பிரைஸ் ரேஞ்சில் ஸ்பெக்ல பாத்தீங்க அப்படின்னா OnePlus 12 இருக்கு. அதையுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கம்பேரிசன்லாம் போட்டு பாத்தீங்க அப்படின்னா எது வாங்கலாம் முடிவு பண்ணிக்கலாம். இல்ல தனி வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தனி வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.